ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்காட் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மந்தாக நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதோட லான்ச் டேட் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 23 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மந்த்ஸாக நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா இன்கம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்டேட்டஸ் வச்சா அந்த கம்பெனி இன்கம் கொடுக்குது, அது எப்படி, அந்த மாதிரி நிறைய இது கேட்குறாங்க. ஸோ கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சாலே போதும், யாரையுமே ரிஃபர் பண்ணணும் அவசியம் இல்லை, ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு ப்ரொமோட் பண்ணாலே போதும், நாங்கள் உங்களுக்கு இன்கம் தாரோன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் எல்லாருமே நடந்துக்கு. நிறைய பேர் ரிஃபர் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்று 2019 4win ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. அது கொஞ்சம் இஷ்யூனால் வந்து அது அவங்களுக்கு கண்டினியூஸாக அது ரன் பண்ண முடியல. அவங்க சைடில் என்ன மிஸ்டேக்லாம் இருந்தோ அது எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லைஃப் டைம் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இதில் இருக்கிறாங்க. எந்த இஷ்யூ இருந்தாலுமே அவங்க லைஃப் டைம் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு வித் கவர்மெண்ட் அப்ரூவோட இந்த பிளாட்ஃபார்ம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி எல்லாமே கரெக்டாக பே பண்ணி என்ன ப்ராசஸோ இந்த ஆப் ரன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸோ அது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்த பிளாட்ஃபார்ம் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், எந்த விதமாக சம்பாதிக்கலாம், என்ன பெனிஃபிட் இருக்குது இதில், அப்படி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை அப் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்காட் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் 1 by 1 அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாலே அவங்க என்ன ப்ராடக்ட்லாம் இதில் போட்டிருக்காங்க, நமக்கு என்ன ப்ராடக்ட்லாம் தேவை எல்லாமே நம்ம இதில் 1 by 1 வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா இதில் பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டு கீழே வந்தாச்சுன்னா இதில் இன்ஃபார்மேஷன், கஸ்டமர் சர்வீஸ், எக்ஸ்ட்ராஸ் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸ், நமக்கு ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் கூட அவங்கள கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். அவங்களுடைய ஓன் அட்ரஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராஸ் நம்ம லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணியாச்சுன்னா கிஃப்ட் எத்தனை லெவலுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி போகிறோம். இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம். மேலே 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். ஹோம், அபவுட் அஸ், கேட்டகரிஸ், கான்டாக்டர்ஸ் இருக்கும். அது கீழே லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் இதாகும். சைன் இன் இருக்கும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். இதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். டைம் இப்படி இருக்கும். யூஸ் கொடுத்துட்டு கீழே சைன் இன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்குது. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோனால இப்படி லோடிங் ஆகிட்டு இருக்குது. நெட்வொர்க் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு இதுக்குள்ளே போயிடும். நம்ம லாகின் கொடுத்து சைன்இன் கொடுத்தோன்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காட்டும். ஃபோர்காட் இன்டர்ஃபேஸ் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வெல்கம், என்னுடைய ஐடி, என்னுடைய நேம் இருக்குது, நான் எப்போ ஜாயினிங் பண்ணேன், இது எனக்கு எப்போ கம்பெனிலேருந்து எப்போ என்னுடைய ஐடி ஆக்டிவேட் பண்ணாங்க, எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு மாதிரி நம்ம ரைட் சைடில் ஒரு ப்ரொஃபைல்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒன் டைம் இதில் நம்ம ஜாயின் பண்ணி அமௌண்ட்டு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஆக்டிவேட் ஆனாலும் நேராக ப்ரொஃபைலுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலில் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது எல்லாமே ஒன் டைம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒன் டைம் செக் பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக. ஏன்னா ஏதாவது நம்ம இஷ்யூ இருந்தால் கூட ஃபஸ்ட் டைமாக கொடுத்து எல்லாமே ஓகே கொடுத்துருவோம். செகண்ட் டைமு கொடுக்குறதுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டு கட்டி தான் திருப்பி அந்த இஷ்யூ நம்ம கிளியர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் 1 by 1 எல்லாமே கிளியராக செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஃபஸ்ட் நேமில் உங்களோட நேம் கொடுத்துருங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இதில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி, அப்புறம் அட்ரெஸ்ஸு, சிட்டி எல்லாமே கரெக்டாக போடுங்க. பின்கோடு, அப்புறம் நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது, பிரான்ச்சு, அந்த பிரான்ச் எங்கே இருக்குது அந்த இது, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, இது எல்லாமே போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் ஓகேன்னு வரும். அதுக்கப்புறம் அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தோடனே நேரே இன்கம், இது வரைக்கும் நான் இந்த பிளாட்ஃபார்மில் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு டோட்டல் அமௌண்ட் அதில் காட்டும். 9495 rupees நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸ்டேட்டஸ் ப்ளஸ் ரிஃபர் அமௌண்ட்டு அப்புறம் கமிஷன் இது எல்லாமே டோட்டலாக அது காட்டும். என்ன வித்ட்ரால் 0, என்னடா இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிற வித்ட்ரால் 0வாக இருக்குன்னு நிறைய யோசிக்கலாம். ஒரு சின்ன அப்டேட் போயிட்டு இருந்தால எல்லாருடைய அக்கௌண்ட்டு வேலெட்லேயுமே வித்ட்ரால் 0 கிடக்கும். ஆனால் நான் 3 times கிட்ட வித்ட்ரா எடுத்தாச்சு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்களாம் நிறைய வித்ட்ரா எடுத்திருக்காங்க. இப்போ கரண்டாக எல்லாருடைய வேலெட்லேயுமே 0 தான் ஷோ ஆகும். அப்புறம் பேலன்ஸு 3245 இருக்குது. இந்த அமௌண்ட்டாக எப்போ வேணாலுமே வித்ட்ரா போட்டுக்கலாம். மினிமம் வித்ட்ரா 1000 தான், எப்போ வேணாலும் வித்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ அதனால் பேலன்ஸாக ரினியூவல் 0. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கஸ்டமர் இன்கம்னு இருக்கும். அதில் வாட்ஸ்அப் போனஸ், ஸ்டேட்டஸ் வச்சா இன்கம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் இன்கம் கிடைக்குதா, இதெல்லாம் ஃபேக்கு, ரன் ஆகாது அந்த மாதிரி. ஆனால் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு
3525 ருபீஸ், 3525 ரூபா நான் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு. அதான் வாட்ஸ்அப் போனஸ்னு இருக்குது. அப்புறம் ரிஃபரல் போனஸ். ரிஃபரல்னால் ஒரு ரிஃபருக்கு 500 ருபீஸ் தருவாங்க. 2 ரிஃபர் பண்ணால் 1000 ருபீஸ் தருவாங்க. ஸோ நான் ரிஃபர் பண்ணி மட்டும் 1000 ருபீஸ் இதெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பைனரி போனஸ்னால் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. பைனரி போனஸ்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேர் கொடுக்குறீங்க, 2 பேர் நீங்கள் ரிஃபர் பண்ணுறீங்கன்னா 1:1 ரேஷியோவில் வரும். 2 பேர் ரிஃபர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பைனரி போனஸ் தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு பேர் மேட்ச் கொடுத்தாச்சுன்னா 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ 2 பேர் மேட்ச் கொடுத்தாச்சுன்னா 600 ருபீஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பைனரி. இது டவுன்லைன் போனஸ் வந்து அவங்க வித்ரா போடும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு 5% கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்போம்லாம் வித்ரா போடுறாங்களோ 5% கமிஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அப்புறம் ரீபர்ச்சேஸ் போனஸ். அவங்க இதில் ரீபர்ச்சேஸ் நம்ம பண்ணும்போது டவுன்லைன் நமக்கு கீழே சேர்ந்துருக்கவங்க யார் ரீபர்ச்சேஸ் பண்ணாலும் 15% கமிஷன் நமக்கு வரும். அப்புறம் ஸ்டோர் ரிஃபரல் போனஸ் வரும், 10% வரும். நம்ம என்ன சொல்ல ஷாப்பில் வந்து ரிஃபர் பண்ணுவாங்களா அந்த மாதிரியே 10% வரும். டைரக்டர் சேலரி நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. டைரக்டர் சேலரினா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி 1 மந்தில் 25 ரிஃபர் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாகவே 25 ரிஃபர் 1 மந்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 3000 ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இதுதான் டைரக்ட் சேலரி. 1 மந்தில் மந்த்லி 3000 ருபீஸ் கிரெடிட் ஆகும். ஆனால் 1 மந்தில் 25 ரிஃபர் கொடுக்கணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் ஸ்டோர் இன்கம். அது எல்லாமே ஸ்டோர் ஓனர் இது செல்ஃப் சேல்ஸ். நம்ம செல்ஃபாக நம்ம சேல் பண்ணும்போது தானே சேல் பண்ணும்போது இன்கம் எல்லாமே கிடையாது 5%. அப்புறம் டீம் நமக்கு கீழே உள்ள டீம் எல்லாமே சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு 5% இன்கம் கிடைக்கும். அப்புறம் ஃப்ரீ கிஃப்ட்டு, க்ரோசரி கிட்டுகள். ஏன்னா நீங்கள் இப்போது இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2 ரிஃபர் கொடுக்குறீங்க. நீங்கள் ஏர்ன் பண்ண நினச்சி ஒரு 2 ரிஃபர் கொடுக்குறீங்க. அவங்க கீழே ஆளுக்கு 2 ரிஃபர் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு 2000 மதிப்புள்ள இந்த க்ரோசரி கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் ஆகும். லெவல் 2ல் அச்சீவ்மெண்ட் ஆகும். அப்போ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த அட்ரஸ் எல்லாமே அதுக்கு தான் அந்த ப்ரொஃபைலில் அட்ரஸ் எல்லாமே தெளிவாக கரெக்டாக கொடுத்துருக்கணும். கொடுத்த நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஃப்ரீ டெலிவரி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். 4 கார்ட் இந்த நேமில் உங்களுக்கு வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரி வந்துடும். அப்புறம் 1 கிராம் கோல்டு காயின் 4th லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணியாச்சுன்னா 1 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எம்டி அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்கள் சரௌண்டிங்கில் எந்த ஜுவல்லர்ஸ் கிட்ட ஷாப் கிட்டே இருக்குதோ அவங்க நிறைய காண்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபார்ம் எல்லாமே தருவாங்க. அதை நம்ம அங்கே போய் நம்ம அதை வாங்கிக்கலாம். அது மாதிரி லெவல் 6 அச்சீவ் பண்ணியாச்சுன்னா 4 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும். லெவல் 8 அச்சீவ் பண்ணால் 7 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும். அப்புறம் லெவல் 10 அச்சீவ் பண்ணியாச்சுன்னா 8 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும். சரி. அப்புறம் பாப்புலர் சர்வீஸ். நம்ம இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி, கேஸ், இதுக்கு டிடிஹெச் எல்லாமே இதுக்கு நம்ம இதிலே நம்ம பே பண்ணிட்டுனா நமக்கு அதிலே நம்ம கமிஷன் கொடுப்பாங்க. அப்புறம் மை டேட்டா ப்ரொஃபைல் ஆல்ரெடி நான் சொன்னதான் ப்ரொஃபைல் எல்லாமே ஒன் டைம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அப்புறம் பிடபிள்யூ பாஸ்வேர்டு நம்ம சேஞ்ச் பண்ணால் இதிலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 டைம் மட்டும் தான் இது சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஃபைன் அமௌண்ட் பே பண்ணி தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் வெல்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். அப்போ அதில் ஓப்பன் லெட்டர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இது கம்பெனியில் நமக்கு ஒரு இது ஐடி தான் நம்ம மறந்துட்டா என்னன்னு தெரியாமல் தான் இதில் போய் நம்ம ஷோ பார்த்துக்கலாம். உங்களுடைய ஐடியும் உங்களுடைய நேம் இதில் ஷோ ஆகும். அப்படியே நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்து ரிஃபர் லிங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே இந்த ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணோட நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ரிஃபர். இதுதான் டீம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுமோ இந்த அளவுக்கு நம்ம டீம் மெயின்டைன் பண்ணோம் அந்தளவு நம்ம ரொம்ப சம்பாதிக்கலாம். உங்களுடைய ஆன்லைன் இதுக்கு முன்னாடி குரூப்பு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, காலேஜ் குரூப்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த உங்களுடைய லிங்கை ஷேர் பண்ணி நல்ல மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் அவங்கள டவுன்லைனை சேர்த்து விட்டது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கரெக்டாக கைட் பண்ணிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அப்படியே இப்போ பேக் வாங்க. பேக் வந்து அப்புறம் மை டைரக்ட்னா இதில் நான் என்னுடைய டைரக்ட் லிங்கில் நான் எத்தனை பேரை கொடுத்துருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். இன்னும் டைரெக்டாக எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் மை டீம் அவங்களோட இது நான் என் டைரக்ட் கொடுத்துருக்கேன். அவங்க எத்தனை பேர் ரிஃபர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அவங்க எத்தனை ரிஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே மை டீமில் போய் பார்க்கலாம். அப்புறம் பைனரி எத்தனை பைனரி நான் கொடுத்துருக்கேன், 1.1 ரேஷியோவில் எத்தனை பைனரி கொடுத்துருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். மல்டியில் நம்ம டீம் 1/2 அந்த இது ஷார்ட் இது ஃபுல்லாக பார்க்கலாம். ட்ரீஸு அந்த இது ஃபுல்லாக இவங்க கீழே யார் இருக்கா, இவங்க கீழே இருக்கா, அந்த லெக் இது ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிஃபர் ஸ்டோர், அப்புறம் லெவல் இன்கம் ஆர்டர் வந்து நம்ம கம்பெனியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஆர்டர் கொடுத்தா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.
ரீபர்ச்சேஸ் நம்ம கம்பெனியில் ரீபர்ச்சேஸ் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ் இல்லை பார்க்கலாம். அப்புறம் ரிப்போர்ட்டு, ரெசிப்ட் ஆப்ஷன் இருக்குது. அதே போல் இப்படி தான் ஷோ ஆகும். ரெசிப்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இந்த கம்பெனிக்கு பே பண்ண அமௌண்ட் அவங்க ஜிஎஸ்டியோட அவங்களோட அட்ரஸ், நம்மளோட எப்போ நம்ம பில் பண்ணியிருக்கோம், பே பண்ண அந்த ஜிஎஸ்டி காப்பியோட இதில் ஷோ ஆகும். ஆர்டர் டேட் நம்ம எப்போ பே பண்ண எல்லாமே இதில் ஷோ. அப்படியே பேக் வந்தாச்சுன்னா அடுத்து வித்ரா ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். வித்ரா ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணோன்னே அதுக்கு வந்து நெட்வொர்க் அந்த அப்டேட் போய்ட்டு சொன்னோம், அதனால அது எதுவுமே இதாகலை. அதில் வித்ரா ஹிஸ்ட்ரி நீங்கள் வித்ரா எப்போலாம் கொடுத்து எப்போ கிரெடிட் ஆகுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் வரும். அப்புறம் பாஸ்புக்கு டெய்லி உங்களுக்கு இன்கம் வரக்கூடிய இது எல்லாமே நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ரிவார்டுனா நீங்கள் அந்த லெவல் அச்சீவ்மெண்ட், அந்த ரிவார்டு இதில் அச்சீவ்மெண்ட் ஆகிட்டா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒர்க்கிங் இருக்கும். அதில் வந்து டவுன்லோட், அப்லோட், இன்கம் 3 ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் வந்து டெய்லி கம்பெனி சைட்லேருந்து ஸ்டேட்டஸ் பிக்சர் தருவாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கிறதுக்கு. அதுக்கான இதை வந்து அதில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். ஸ்டேட்டஸ் வச்சு நைட்டு எப்போவுமே ஒரு 10 to 11 மணி அந்த டைம் போல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். மினிமம் 20 வியூஸ் இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ண பிக்சர் மினிமம் 20 வியூஸ் இருக்கணும். அப்புறம் இன்கம், நம்ம அந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கான இன்கம் டெய்லி வந்திருக்கான்னு சொல்லிட்டு இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் கீழே வந்து 29,500 டிஸ்கவுண்ட் இது கொடுத்துருவாங்க. அது ஷாப் நம்ம அவங்கள்ட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கி வைக்கிறதா இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் எல்லாமே உண்டு. அது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியாச்சுன்னா எல்லாமே க்ளியராக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். பிகம் ஓனர், அந்த நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிறதுனால இதில் ரிக்வஸ்ட் உண்டு. அதில் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே பண்ணுவாங்க. அப்புறம் கீழே வந்து வாட்ஸ்அப் வித்ட்ரால் இருக்கும், அதர் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கும். கீழே வாட்ஸ்அப் தான் மினிமம் 1000 நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு மினிமம் 1000 இருந்தாச்சுன்னா நீங்கள் அதை வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதர் வாலெட் உங்கள் ரிஃபர் கமிஷன் அமௌண்ட் எல்லாமே அதர் வாலெட்டில் ஆட் ஆகும். அதுலேயும் மினிமம் 1000 இருந்தாச்சுன்னா நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சைடு அப்ளைன் இன்ஃபோன் இருக்கும். அது வந்துன்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி உங்களுக்கு அப்ளைன் யாருன்னே தெரியாமல் இருக்கும். ஒரு இஷ்யூ இருக்குது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்கள் அப்ளைன் இன்ஃபோன் அதை கிளிக் பண்ணால் போதும் அவங்களோட அப்ளைன் டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். அதுலேருந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. எந்த இஷ்யூனாலும் அவங்க கிளியர் பண்ணி தந்துடும். அப்புறம் சப்போர்ட்டு, கஸ்டமர் சர்வீஸ் வந்து சப்போர்ட் எல்லாமே இருக்குது. நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியான கம்பெனி தான். அதனால் தைரியமாக நீங்கள் இதில் வந்து ரிஃபர் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஒன் டைம் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணால் எந்த மாதிரியான கிஃப்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், எந்த மாதிரியான பெனிஃபிட்னு கூட நமக்கு இதில் பார்த்துக்கலாம். லெவல் 1, லெவல் 2. இப்போது நீங்கள் டைரெக்டாக உங்கள் கீழே 2 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க கீழே 2 பேர் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ க்ரோசரி கிஃப்ட்டு கிடைக்கும். வீட்டுக்கே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவரி ஆகிரும். அதுக்கப்புறம் 2000 மதிப்புள்ள க்ரோசரி கிஃப்ட் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தாச்சுன்னா கோல்டு காயின் லெவல் 4. உங்கள் கீழே 16 உங்கள் டீமில் 16 மெம்பர்ஸ் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 கிராம் கோல்டு காயின் கிடைக்கும். அவங்க வந்து கால் பண்ணி உங்கள் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு ஜுவல் ஷாப் போக சொல்லுவாங்க. அங்கே போனோன்னா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் லெவல் 6க்கு 64 மெம்பர்ஸ் இருக்கணும் உங்கள் டீமில். அப்படின்னா 4 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் லெவல் 8 256 மெம்பர்ஸ் இருக்கணும், 7 கிராம். லெவல் 10க்கு 1024 மெம்பர்ஸ் இருக்கணும், 8 கிராம். டோட்டல் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தாச்சுன்னா 20 கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்புறம் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ணுற அமௌண்ட் வந்து அவங்க எதுக்கெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பனங்கருப்பட்டி, அப்புறம் பனங்கற்கண்டு, சால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, க்ரோசரி, வேறு டிஷர்ட், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு 6 டைப்ஸில் அவங்க வந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து ரொட்டேஷனில் விட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். வித்ரா வந்து நம்ம வித்ரா கொடுக்கறதுக்கு வந்து இப்போ ரிஃபர் பண்ணால் தான் வித்ரா கொடுக்க முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ரிஃபர் வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிஃபர் கொடுக்காமலே நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேக்கு வந்து 500 முதல் 5000 வரை வித்ரால் எடுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தினமும் வித்ரால், இதில் வந்து டெய்லி பே அவுட் எடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் மூலமாக அவங்களும் பணம் சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.